சக்கேயு. இவர் மனம் மாறியது எப்படி என்று இந்த இறைவார்த்தையில் சற்று பார்க்கலாம். நான் உங்கள் வீடு ஜெனிஷா அகஸ்டின். இது நம்ம ஜெம்சாக்ர டிவி. பாலஸ்தீனத்தின் முக்கியமான நகரம் தான் எரிகோ. எரிகோ என்றாலே சபிக்கப்பட்ட இடம் என்பதாகும். இயேசு அங்கு சென்றதனால் அந்த இடம் ஆசிர்வாதமாக மாறியிருக்கு. அந்த எரிகோவின் வழியாக இயேசு பிரயாணம் பண்ணி நடந்து சென்று கொண்டிருந்தார். திரளான ஜனங்கள் அவரோடு சென்றாங்க. இந்த எரிகோ பட்டணத்துல வரி வசூலிக்கக்கூடிய ஆயக்காரர்களின் தலைவனாக ஒருவன் இருந்தான். அவனுடைய பெயர் தான் சக்கேயு. வரி வசூலிப்பவர்கள் ரோம் அரசாங்கத்திற்கு உட்பட்டவர்கள். இவர்கள் அதிகமாக வரிகள் கொடுக்க சொல்லி மக்களை வருத்தப்படுத்துவார்கள். இவர்கள் அதிகமான வரிகளை மக்களிடம் கொடுக்க சொல்லி வற்புறுத்துவார்கள். இப்படிப்பட்டவர்களை மிகவும் வசதி படைத்த பணக்காரர்களாகவும் இருப்பார்கள். சக்கேயு இயேசுவை பற்றிய செய்திகளை கேள்விப்பட்டிருக்கான். அவர் எப்படிப்பட்டவரோ என்று ஆவலோட பார்க்க சக்கேயு இருந்திருக்கான். நன்மையானவற்றையும் நல்லவர்களையும் காணக்கூடிய ஆவலுள்ள சக்கேயு தன்னுடைய ஊரில் இயேசு வருகிறார் என்றதும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு எப்படியாவது இயேசுவை பார்க்க வேண்டும் என்றே தீர்மானமும் எடுத்திருக்கான். அவனுக்கு இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையும் அதிகமாகவே இருந்திருக்கு. அத்தனை செல்வமும் பதவியும் இருந்தும் அவனுக்குள் நிறைவு இல்லை. அவனுக்குள் ஒரு குறையும் இருந்துச்சு. தன்னுடைய குறையை நிவர்த்தி செய்ய மாட்டாரா என்ற ஏக்கம் அவனுக்குள்ள இருந்தது. நாமும் இதே போல இன்னும் அதிகமாக இயேசுவை தேட வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் வர வேண்டும். அவன் குள்ளனாக இருந்தபடியால் ஜன நெருக்கடிக்குள் வந்து கொண்டிருக்கின்ற இயேசுவை அவனால பார்க்க முடியாது. எனவே வெறியோட அவருக்கு முன்னால் ஓடினான். பின்னர் அங்கிருந்த ஒரு காட்டாத்தி மரத்தோட உச்சியில ஏறி போய் உட்கார்ந்துகிட்டான். ஒரு அரசாங்க உத்தியோகஸ்தனாக பணக்காரனாக இருந்தும் அந்த அந்தஸ்துகளை எல்லாம் விட்டு விட்டு ஓடுகிறான் இயேசுவை பார்க்க. மற்றவர்கள் தன்னை நோக்கி என்ன நினைத்தாலும் கவலை இல்லை என்று முடிவெடுத்து விடாமுயற்சியுடன் மரத்தில் ஏறி இயேசுவை பார்க்க அமர்ந்தான். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்னவென்றால், ஆண்டவரை சந்திக்க நாம் எதையும் செய்ய தயாராக இருக்க வேண்டும். இயேசு அந்த மரத்தின் பக்கத்தில் வந்தபோது பரிசுத்த ஆவியின் உந்துதலால நின்றிருக்காரு. அண்ணாந்து அந்த மரத்தின் மேல் இருக்கக்கூடிய சக்கேயுவையுமே பார்த்திருக்காரு. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்க்கின்றனர். இயேசு அப்பொழுது சக்கேயுவின் உள்ளத்தில் உள்ள தாகத்தையும் பார்த்தாரு. திரளான ஜனங்களின் மத்தியிலும் தனிப்பட்ட முறையில் பெயர் சொல்லி அழைத்து கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. முழு உலகத்திற்கும் ஆண்டவரானவர் சக்கேயுவின் தகுதியை வைத்து அழைக்கவில்லை. தேவனுடைய கிருபையையே சக்கேயுவை சந்திக்க வைத்து பரத்திலிருந்து அழைப்பு கொடுத்திருக்கு. அதோடு விடாமல் இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் அப்படின்னு இயேசு சக்கேயுட்ட கேட்டிருக்காரு. இதை கேட்ட சக்கேயு ஒரே ஆச்சரியம், ஒரே ஆனந்தம். இயேசுவின் வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வந்தவுடன் அவனுக்குள் அபிஷேகமும் இறங்கி இருக்கும். அவனோ இயேசுவை பார்க்க மட்டும்தான் அமர்ந்திருந்தான். தன் வீட்டுக்கு அவராகவே வருவேன் என்று கூறியது அவனால் நம்ப முடியல. எனவே ஆச்சரியப்பட்டான். சக்கேயு உடனே கீழே இறங்கி வந்தான். இயேசுவை பார்த்து சக்கேயு போதகர் என்றோ குரு என்றோ அழைக்காமல் ஆண்டவரே அப்படின்னு சொல்லியிருக்கான். அவனுக்கு இயேசு ஒருவரை மீட்பர் என்றும் இரட்சகர் என்றும் தெரிந்திருந்தது. அதில் மனுஷனை விட பிரபுக்களை விட கர்த்தர் பெயரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்றுள்ளதை அறிந்திருந்தான். இயேசு அவனை பார்த்து இவன் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னும் கூறினாரு. ஏன் ஆபிரகாமின் குமாரன் என்று கூறினார் என்றால், சக்கேயுவின் வாழ்க்கை ஆபிரகாமின் வாழ்க்கையை போல் இருந்தது. இருவரும் வசதி படைத்தவர்கள். ஆபிரகாமினை தேடி 3 புருஷர்கள் வந்தபோது அவர்களை வரவேற்க வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் ஆகாரம் கொடுத்தான். சக்கேயுவும் இயேசுவை தன்னுடைய வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் விருந்தும் பண்ணினான். சக்கேயு தேவனை துக்கப்படுத்தும் எந்த செயலையும் தன்னுடைய ஜீவியத்திலிருந்து அகற்ற தீர்மானித்தான். எனவே தன்னுடைய வாயால் மனம் திரும்பி பாவமும் அறிக்கையிட்டான். உண்மையான பாவ அறிக்கையும் கிறிஸ்துவின் மேல் உண்மையான விசுவாசமும் ஒருவனிடம் இருந்தால் நிச்சயமாக அவன் தன்னுடைய வெளிப்படையான வாழ்க்கையை பக்திக்குரியதாக மாற்ற தீர்மானித்து விடுவான். ஒருவன் இயேசுவுடன் அன்புடன் பழகி அவர் தரும் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அதன் பின் அவனால் பாவத்தில் நிலைத்திருக்கவும் நேர்மையற்றவனாயிருக்கவும் மற்றவர்கள் மேல் இரக்கம் கொள்ளும் தயால குலம் இல்லாதவனாய் இருக்க முடியாது. அதனால சக்கேயு தன்னுடைய ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்றார். அதுபோக யாரிடமாவது அநியாயமாய் வாங்கினதுண்டால் அதற்கு 4 தனையாக திரும்ப செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். சக்கேயு தேவனுடைய கிருபையை பெற்றபோது எதையும் அளந்து கொடுக்கவில்லை, தாராளமாகத்தான் கொடுத்தான்.
ஏனென்றால் பல ஆண்டுகளாய் ஜனங்களை ஏமாற்றி பெற்ற பணத்தை அப்போது வட்டையுடன் சேர்த்து கொடுக்க நினைச்சிருக்கான். சக்கேயுவுக்கு பண ஆசை இருந்தது. இயேசுவை ஏற்றுக்கொண்டதும் அவனுடைய வாழ்க்கை முறை மற்றும் மாற்றமடைந்தது. அத்தனையும் இழந்து இயேசுவை மட்டும் தனதாக்கிக் கொள்ள தீர்மானித்தான். சக்கேயுவுக்கு மட்டும் இயேசு ரட்சிப்பை கொடுக்க நினைத்திருந்தால் அந்த மரத்தடியிலேயே கொடுத்திருப்பார். அவனுடைய வீட்டாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதால் அவனுடைய வீட்டிற்கு இயேசு போயிருக்காரு. நாமும் சக்கேயு செய்ததை போல செய்ய முன்வந்தால் நாம் ரட்சிக்கப்படுவது உறுதி. இதே போன்று இன்னொரு இறை வார்த்தைகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.